அண்ணாமலை கேட்ட தொகுதியை கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நோட்டாவுக்குத்தான் ஓட்டு போடுவோம். தமிழகம் முழுக்க அன்பு கூட்டம் வெளியிட்ட அறிவிப்பால் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் அதிமுக. அண்ணாமலைக்கு எதிராக அரசியல் செய்து மாட்டிக்கொண்ட எடப்பாடியின் நயினார். வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை தங்கள் கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை கூட வளரவிட மாட்டார்கள். அவர்களை வைத்து தாங்கள் வெற்றி பெற வேண்டும். ஆனால் அவர்களை எதிர்பார்த்தபடி வெற்றி பெறவிடக்கூடாது. அப்போதுதான் எப்போதுமே தங்களை சார்ந்திருப்பார்கள் என்று திட்டமிடுவார்கள். குறிப்பாக திமுகவை எடுத்துக்கொண்டால் அப்படித்தான் காங்கிரஸ் கட்சியை வைத்திருப்பார்கள். அதே போன்று அதிமுகவும் பாஜகவை தங்கள் சொல்லுக்கு கட்டுப்படும் கட்சியாக மாற்ற வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். ஆனால் அதற்கு அண்ணாமலை ஒத்துக்கொள்ளவில்லை என்பதனால்தான் கடந்த மக்களவைத் தேர்தலில் தனி கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார். அதோடு அண்ணாமலையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பாஜகவை பரவலாக வளர்த்து விட்டதோடு ஏராளமான இளம் தொண்டர்களையும் கட்சிக்குள் கொண்டு வந்து விட்டார். இதனால் தற்போது அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவரது அன்பு கூட்டத்தினர் உடனடியாக குரல் கொடுக்கிறார்கள். அந்த வகையில் இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து கொண்டே பாஜகவை வீழ்த்திவிட வேண்டும் என்று ஒரு கணக்கு போடுகிறார் எடப்பாடி பழனிசாமி. காரணம், கடந்த மக்களவைத் தேர்தலில் 12 தொகுதிகளில் அதிமுகவை பின்தள்ளினார் அண்ணாமலை. இதன் காரணமாகவே இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட்டால் தங்களை விட பாஜக அதிகமான ஓட்டுகளை எடுத்து தங்களை பின்தள்ளி விடுவார்கள் என்று தேர்தல்களை சந்திக்க பயந்து கிடந்தார் எடப்பாடி. அதன் காரணமாகவே உறவாடிதான் பாஜகவை கெடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் தற்போது அக்கட்சியுடன் அவர் கூட்டணி வைத்திருக்கிறார். அதனால்தான் பாஜகவுக்கு அவர் கொடுத்துள்ள 27 தொகுதிகளும் சவாலான தொகுதிகளாக அமைந்துள்ளன. இதுபோன்று திமுகவின் சவாலான வேட்பாளர்களை அதிமுக எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் இவர்களோ அந்த தொகுதிகளை எல்லாம் பாஜக பக்கம் திருப்பி விட்டுள்ளார்கள். என்றாலும் நயினார் நாகேந்திரனும் எல் முருகனும் இந்த தொகுதிகளை கண்ணை மூடிக்கொண்டு வாங்கியுள்ளார்கள். இதை அவர்கள் தெரிந்துதான் செய்தார்களா இல்லை தெரியாமல் செய்தார்களா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அதனால்தான் இந்த 27 தொகுதிகளிலும் தனக்கு திருப்தி இல்லை என்று அண்ணாமலை வெளிப்படையாக தனது கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதோடு தனக்கும் எதிர்பார்த்த தொகுதி தரவில்லை என்பதால் இந்த தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்று அவர் அறிவித்துவிட்டார். அதனால்தான் தற்போது அவரை சமரசம் செய்யும் முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் தனக்கு மொடக்குறிச்சி தொகுதியை தருவதாக பாஜக கூறி வரும் நிலையில் அண்ணாமலையோ கோவையில்தான் தர வேண்டும் என்று கூறி வருகிறார். கவுண்டம்பாளையம் அல்லது சிங்காநல்லூரில் ஒரு தொகுதியை அதிமுகவுடன் கேட்டு வாங்குங்கள் என்று கூறியிருப்பவர் புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை ஆகிய தொகுதிகளிலும் ஒன்றை அதிமுகவுக்கு கொடுத்துவிட்டு வேறு தொகுதியை மாற்றி வாங்குமாறு பியூஷ் கோயலிடத்தில் கூறியுள்ளார் அண்ணாமலை. அதை கேட்ட அவரோ தேர்தல் நெருங்கிவிட்டதே, இது சரிப்பட்டு வருமா என்று கேட்ட நிலையில் பாஜக வேட்பாளர்கள் ஏப்ரல் 4ஆம் தேதி தான் மனு தாக்கல் செய்ய போகிறோம். அன்று பிரதமர் மோடியும் தமிழ்நாடு வருகிறார். அதோடு ஏப்ரல் 6ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்ய கால அவகாசம் உள்ளது. அதனால் எடப்பாடி பழனிசாமி இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி கொங்கு மண்டலத்தில் ஒரு தொகுதி, புதுக்கோட்டையில் ஒரு தொகுதி என 2 தொகுதிகளை மாற்றி கேளுங்கள் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை. இதையடுத்து நேற்று முன்தினம் இரவு எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொண்டு இந்த தொகுதிகள் மாற்றம் சம்பந்தமாக பியூஷ் கோயல் பேசியிருப்பதாக கமலாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அதனால் அண்ணாமலை குறிப்பிட்டு கொடுத்த இந்த 2 தொகுதிகளையும் எடப்பாடி பழனிசாமி மாற்றி கொடுப்பாரா இல்லை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழித்து விடுவாரா என்பது பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் போது தெரிய வரும். இந்த நேரத்தில் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், இந்த தேர்தலில் அண்ணாமலை எதிர்பார்த்த தொகுதியை கொடுத்து அவரை தேர்தல் களத்தில் இறக்கவில்லை என்றால் கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க நோட்டாவுக்குத்தான் ஓட்டு போடுவோம். ஆனால் பாஜகவை புறக்கணித்துவிட்டு அதிமுகவினர் மட்டும் சரியான தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கணக்கு போட்டால் அது அவருக்கே ஆபத்தாக முடிந்துவிடும். எங்களை பொறுத்தவரை பாஜகவின் வெற்றிதான் முக்கியம். அப்படி எங்கள் கட்சியில் வெற்றி பெற விடாமல் செய்துவிட்டு தான் மட்டும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கணக்கு போட்டால் அவர் கணக்கு தப்பு கணக்காகிவிடும் என்று அண்ணாமலை ஆதரவாளர்கள் அதிமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடித்துள்ளார்கள். அதோடு இப்படி பாஜகவுக்கு சாதகமில்லாத தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி கொடுத்த போது அதை கொஞ்சம் கூட யோசித்தே பார்க்காமல் வாங்கிய நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக இருப்பதற்கு அருகதையற்றவர். இவரை போன்றவர்கள் பாஜகவில் தலைவராக இருந்தால் இந்த கட்சி மீண்டும் நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சியாகத்தான் மாறும். அப்படி மாற்றுவதற்காகத்தான் அவர் இதுபோன்று செயல்பட்டு வருகிறார். அதனால் தமிழ்நாட்டில் மீண்டும் பாஜக வளர வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஜால்ரா போடும் நயினார் நாகேந்திரன், எல் முருகன் போன்றோரை தூக்கி கடாசிவிட்டு மீண்டும் அண்ணாமலையை தமிழக பாஜகவின் தலைவராக்க வேண்டும். அப்போதுதான் இந்த கட்சி தமிழ்நாட்டில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும். இல்லை என்றால் 11.5% வாக்கு வங்கியுள்ள பாஜக இன்னும் குறைந்து போவதற்கு வாய்ப்புள்ளது.
அதனால் சட்டமன்ற தேர்தலில் வாக்கு வங்கி குறைந்தால் உடனடியாக நயினார் நாகேந்திரனை விரட்டி அடித்துவிட்டு மீண்டும் அண்ணாமலையை டெல்லி பாஜக மாநில தலைவராக நியமிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலையின் அன்பு கூட்டத்தினர் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள். அடுத்த செய்தி. சென்னை கோவையில் அண்ணாமலை வைத்த டார்கெட். வேட்பாளர் பட்டியல் தாமதமாவதன் பின்னணி வெளியானது. நேற்று முன்தினம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வந்திருந்த போது தமிழ்நாடு அரசியல் கள நிலவரத்தை தெளிவாக விளக்கியிருக்கிறார் அண்ணாமலை. குறிப்பாக தேர்தலுக்கு பல மாதங்களுக்கு முன்பிருந்தே சில முக்கிய தொகுதிகளை இலக்காக வைத்து நாங்கள் பணியாற்ற தொடங்கிவிட்டோம். இந்த தேர்தலில் பாஜகவுக்கு இரட்டை இலக்க தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று களப்பணியில் ஈடுபட்டோம். ஆனால் அப்படி நாங்கள் டார்கெட்டாக வைத்து சென்னை, கோவை உள்ளிட்ட பல பகுதிகளில் வேலை செய்த எந்த ஒரு தொகுதியையும் பாஜகவுக்கு ஒதுக்கவில்லை என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியாக உள்ளது. அதோடு கோவில் நகரங்களையும் டார்கெட்டாக வைக்குமாறு மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியிருந்தார். அதனால் அவற்றையெல்லாம் பட்டியல் போட்டு நாங்கள் பல மாதங்களுக்கு முன்பு களப்பணியில் ஈடுபட்டு வந்தோம். ஆனால் இப்போது பார்த்தால் பாஜகவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அதுபோன்ற தொகுதிகளை எல்லாம் அதிமுகவுக்கு கொடுத்துவிட்டு தப்பான தொகுதிகளை மட்டுமே பாஜகவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடன் தொகுதி பங்கீடு நடத்திய நயினார் நாகேந்திரன், எல்முருகன் ஆகிய இருவரும் தங்களுக்கு சாதகமான தொகுதி கிடைத்தால் போதும் என்கிற கோணத்தில் தான் பங்கீடு நடத்தியுள்ளார்கள். குறிப்பாக நயினார் நாகேந்திரன் நெல்லையிலிருந்து சாத்தூர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று சொன்னதும் உடனே அதை கொடுத்திருக்கிறார் எடப்பாடி. அதே போன்று எல்முருகனுக்கு அவினாஷி தொகுதியை கொடுத்துள்ளார். இப்படி அவர்கள் இருவரும் கேட்ட தொகுதி கிடைத்துவிட்டதால் நாங்கள் டார்கெட்டாக வைத்து வேலை செய்த தொகுதிகளை இவர்கள் கேட்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி என்ன கொடுத்தாரோ அதை அப்படியே வாங்கி கொண்டார்கள். இதனால் சென்னை, கோவையில் நாங்கள் இலக்காக வைத்து பணியாற்றிய எந்த ஒரு தொகுதியும் பாஜகவுக்கு கிடைக்கவில்லை என்று தொகுதி பங்கீடு குறித்து தனது குற்றச்சாட்டை பியூஷ் கோயலிடம் கூறியுள்ளார் அண்ணாமலை. ஆனால் நமக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளில் போட்டியிடவில்லை என்றால் மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்போம். தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க வேண்டும் என்று பிரதமர் மோடி, அமித்ஷா தொடங்கி தமிழக பாஜகவில் நாங்கள் எல்லாம் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படி சம்பந்தமில்லாத தொகுதிகளை வாங்கினால் இவ்வளவு பேர் உழைத்தும் எந்த பயனும் இல்லாமல் போய்விடும் என்று கூறியுள்ள அண்ணாமலை, சென்னையில் தீநகர், வேளச்சேரி, கோவையில் சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம் போன்ற பகுதிகளை பாஜகவுக்கு வாங்கியிருந்தால் இந்த முறை எதிர்பார்த்ததை விட அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்போம். வாக்கு வங்கியும் பெரிய அளவில் உயர்ந்திருக்கும். ஆனால் இவர்கள் வாங்கியுள்ள தொகுதிகளை பார்த்தால் இந்த முறை 5% கூட கிடைக்காது. அப்படிப்பட்ட தொகுதிகளை தான் தேடி பிடித்து வாங்கியுள்ளார்கள். அதிலும் பாஜகவுக்கு வாக்கு வங்கி இல்லாத புதுக்கோட்டையில் 3 தொகுதி வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் பாஜகவுக்கு வாக்கு வங்கி உள்ள கோயம்புத்தூரில் 1 தொகுதி வாங்கியுள்ளார்கள். அதனால் இந்த முறை பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பும் வாக்கு வங்கியும் சரிந்தால் எடப்பாடி பழனிசாமியிடத்தில் தொகுதி பங்கீடு நடத்திய நயினார் நாகேந்திரனும் எல்முருகனும் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அண்ணாமலை நேரடியாகவே தனது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாராம். இப்படி அண்ணாமலை பல தொகுதிகளை மாற்ற வேண்டும் என்று தனது கருத்தை வெளியிட்டதை அடுத்துதான் இன்னும் சில தொகுதிகளை மாற்ற முடியுமா என்று டெல்லி மேலிடம் எடப்பாடியிடத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார்களாம். அதனால்தான் பாஜக வேட்பாளர் பட்டியல் தாமதமாகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.